உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, இவன் என்னதான் தேடுறான் போல இருக்கு. ஆஹா, ஏய், எதுக்கு இப்ப சிரிக்கிற? இத பார் முருகா, என் பேரன் இப்ப உன்னை பார்த்தா உன்னையும் சேர்த்து வச்சு திட்டுவான். சிரிக்காத. அந்த புடவை இல்லைன்னா என்ன? இங்கதான் இன்னொரு புடவை இருக்குல்ல, அது சீக்கிரமா கட்டிட்டு வா. கீழே எல்லாரும் உனக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதையே கட்டு. முருகா, புடவைய கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுத்தாச்சு. ஆனா என் பேத்தியோட நிச்சயதார்த்தம் அந்த பையனோட நடக்கும் போல இருக்கு. வெயிட் அண்ட் see. நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசுற, ஆனா நான் நினைச்ச மாதிரி நடக்காது போல இருக்கே முருகா. ஏதோ ட்விஸ்ட் டஸ்ட்னு. என்னது இது? என்ன ஆச்சு? ஒரு ட்விஸ்ட் வரும். எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். என்னவோ முருகா, நான் ஒண்ணுதான் நம்பி இருக்கிறேன். புது மாப்பிளைக்கு ரப்பரே நல்ல யோகமடா, ரப்பரே இந்த மணமகள் தான், ரப்பரே வந்த நேரமடா, ரப்பரே நானா ரப்பரே. ஓ ஓ என்ன நீங்க மட்டும் வரீங்க? மாப்பிள்ளை எங்க? தம்பி, ஏன் அமைதியா இருக்கீங்க? மாப்பிள்ளை எங்க சொல்லுங்க. அதானே. இல்ல, மாப்பிள்ளை எங்க தேடியும் காணோம் சார். காணோமா? என்ன இது? அச்சச்சோ. அப்பா முருகா, மாப்பிள்ளை பையனை காணுமா? என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளையை காணுமா? கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இங்க தானே இருந்தாரு. திடீர்னு அவரை காணும்னா எப்படி? ஆமா மேடம், ரூம்ல தான் இருந்தாரு. நான் அழைச்சிட்டு வரலான்னு போனப்பதான் ரூம்ல இல்லன்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டேன். எங்கேயோ மகேஷ காணோம். ஃபோன் பண்ணி பாத்தியா? அவங்க மாப்பிள்ளைக்கு நிறைய வாட்டி ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. ரிங் போதான், ஆனா ஃபோன் அவர் எடுக்கல. மண்டபத்துல இருந்த மாப்பிள்ளை எப்படி திடீர்னு காணாம போனாரு? ஆச்சரியமா இருக்கு. ஏய், எங்கடா என் மாப்பிள்ளை? சொல்லுடா. மாப்பிள்ளை காணோம்னா அதுக்கு ஏமால பழி போடுவியா? நல்ல கதையா இருக்க. ஏய், உண்மைய சொல்லு. நீதான் அவரை ஏதாவது செஞ்சிருக்கணும். இப்போ உண்மைய சொல்லலன்னு வெச்சுக்கோ, இந்த துப்பாக்கிக்கு நீ பலி ஆயிடுவ. என்ன சாமுண்டீஸ்வரி, மிரட்டி பாக்குறியா? நான் வந்ததுல இருந்து இங்கேயே தான் இருக்கேன். இந்த இடத்துலயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஓ மாப்பிள்ளைய காணோம்னா நீ நேரா என்கிட்ட வந்துருவியா? நீங்க எல்லாரும் கேட்டுங்க. நீங்க எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. நான் வந்ததுல இருந்து இந்த இடத்துல தானே உட்கார்ந்துட்டு இருக்கேன். எனக்கும் மாப்பிள்ளை காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த அம்மா தேவையில்லாம என் மேல வீண் பழி போடுறாங்க. ஏய், நீ இப்படி எல்லாம் பேசினா நான் நம்பிடுவேனா? நீதானே இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு பாத்துருவோன்னு சொன்ன. உன்னை தவிர வேற யாருக்கும் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணுங்கிற மோட்டிவே இல்ல. சொல்லு, என் மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு சொல்லு. இல்ல நான் சுட்டேனா உன் மூளை செதறிடும். சொல்லுடா. என் மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு சொல்லு. இல்ல
நான் சுட்டேனா உன் மூளை செதறிடும். சொல்லுடா. மாப்பிள்ள காணாம போனதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல, நீதான். என்ன உளர்ற? ஆமா, நீதான் காரணம். உன் வீட்டுல மாப்பிள்ளன்ற பேர்ல அடிமையா இருக்க பிடிக்காம தான் அவன் ஓடி இருக்கணும். அவன் போனதுக்கு என்ன குத்தம் சொல்ற? இது கொஞ்சம் கூட சரியில்லை சாமுண்டீஸ்வரி. என்ன மிரட்டுறதை விட்டுட்டு போய் மாப்பிள்ளைய தேடு. இல்லனா அவன் வர முடியாத இடத்துக்கு போயிட போறான். என்னடா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்ப நல்ல மாதிரி வேஷம் போடுறியா? சொல்லுடா, இல்ல உன்னை சுட்டு கொன்னுடுவேன். சாமுண்டீஸ்வரி, சும்மா இந்த உதார் விடுற வேலையெல்லாம் வேண்டாம். உனக்கு என் மேல டவுட் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. அதை விட்டுட்டு சுற்றுவன் கொன்றுவன் சும்மா மிரட்டிட்டு இருக்காத. மேடம், அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நான் வேணா வெளியே போய் தேடி பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. ஐயோ, ஆமா ஈஸ்வரி, அந்த தம்பி போய் தேடி பார்த்துட்டு வரட்டும். அவசரப்பட வேண்டாம், எதா இருந்தாலும் வந்து பேசிக்கலாம். சரி, நீ போய் தேடிட்டு வா. போய் நல்லா தேடி பார்த்துட்டு வா. நீதான் உங்க எஜமானி அம்மா எள்ளுனா என்னையா நிக்கிற சூப்பர்மேன் ஆச்சே. மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் கொண்டு வந்துருவல்ல. போய் தேட்டு வாப்பா, போ. சாமுண்டீஸ்வரி, இப்படி குறுக்கும் நெடுக்கும் நடந்துகிட்டு இருந்தா உன் மாப்பிள்ள வந்துருவானா? வரமாட்டான். அந்த டிரைவர் பையனால அவனை தேடி கண்டுபிடிக்க முடியாதுமா. ஏய், இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே தீரும். நீயும் அதை பார்க்க தான் போற. என் மாப்பிள்ள காணாம போனதுக்கு காரணம் நீதானே தெரிஞ்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன் கதையை முடிச்சிருவேன். அதையும் பாப்போம். இந்த படுபாவை எங்கதான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. காரியம் கை கூடி வர நேரத்துல காணாம போயிட்டானே. ஒருவேளை சாமுண்டீஸ்வரி சொல்ற மாதிரி இந்த ஆளு சிவனாண்டி தான் கடத்திருப்பானோ? சாமுண்டீஸ்வரியோட திரண்ட சொத்து நமக்கு கிடைக்கும்னு பார்த்தா கடைசி நேரத்துல கை நழுவிடுமோன்னு பயமா இருக்கே. கடவுளே, என் மகேஷ்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவரை எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. மகேஷ தேடி போன எங்க டிரைவர் அவரோட நல்லபடியா வரணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.